அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ரான் 65 எல்லாத்துக்கூடையுமே சைட் டிஷ்ஷாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ், பிரியாணி, புலாவ், கீ ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே இது செட் ஆகும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க. பைண்டிங் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு இது. அடுத்ததாக மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறேங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டையோட மஞ்சள் கரு, வெள்ளை கரு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் யோகர்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தண்ணியே இல்லாமல் தான் இந்த மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இன்றைக்கி 1/2 kg ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த மேரினேஷனில் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரான்ஸுக்கு மேலே நல்லா இந்த மசாலா மாவெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மேரினேஷன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நான் ரூம் டெம்பரேச்சரில் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறதா இருந்தால் 1/2 ஹவர் ஊற வச்சா கூட போதும். சைடில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பேட்ச் ப்ரான்ஸை வந்து போட்டுட்ருக்கிறேன் ஒன்று ஒன்றா. 1/2 kg ப்ரான்ஸை வந்து 2 பேட்சஸாக நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கலாம். மினிமம் ஒரு 3 மினிட்ஸுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுக்கிறேன். நம்ம எக்கு சேர்த்துருக்கிறதுனால இப்படி லைட்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. இதை அப்படியே பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு பேட்சை. இப்போ இது எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி ஒரு தனியாக ஒரு பவுலில் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்சாக ஃபஸ்ட் டைமாக பொரித்து எடுத்துருக்குறோம். நான் ஏற்கனவே ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். அந்த ப்ரான் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து செகண்ட் பேட்சையும் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. இதையும் தனியாக ஒரு பவுலில் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து செகண்ட் பேட்ச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை செகண்ட் டைமாக பொரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செகண்ட் டைமாக பொரித்து எடுக்கிறப்போ 1 or 2 மினிட்ஸு பொரித்து எடுத்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எண்ணெயில் வச்சுருந்தோம்னா அது கருகி போயிடும். ஏன்னா எண்ணெய் வந்து ஏற்கனவே ரொம்ப சூடாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸ் நம்ம பொரித்து எடுத்தாலே போதும் செகண்ட் டைமாக டீப் ஃப்ரை பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பேட்ச் இது 2வது தடவையாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன். செகண்ட் டைமாக வறுத்துட்ருக்கிறேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம 2 பேட்சஸையும் 2 தடவை பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ப்ரான் 65 நீங்களுமே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷனுக்காக இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா 3 பச்சை மிளகாவை எடுத்து நடுவில் கீறி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து எடுத்த பிறகு இதை ப்ரான்ஸுக்கு மேலே வச்சு ப்ரெசன்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.